கோயிலும் கோபுரமும் குளமும் என கொள்ளை அழகுடன் திகழும் தலங்கள் எல்லாமே மனதை கவர்ந்துவிடும். கொஞ்சம் குழப்பமும் தவிப்பும் இருந்தால் கூட அங்கே கால் வைத்த கணமே தெளிவும் அமைதியும் வந்துவிடும். அப்படிப்பட்ட ஓர் திருத்தலம்தான் ஸ்ரீவாஞ்சியம். திருவாரூர் மாவட்டத்தில் நன்னிலம் அருகில் அமைந்துள்ள அற்புதமான திருத்தலம் ஸ்ரீவாஞ்சியம். வியாசர் அருளிய ஸ்கந்த புராணம், பிரம்மாண்ட புராணம் ஆகியவற்றில் இந்த தலத்தின் பெருமை சொல்லப்பட்டிருக்கிறது. இதிலிருந்தே நாம் இக்கோயிலின் தொன்மையை பற்றி புரிந்து கொள்ளலாம். இங்கே சிவனாரின் திருநாமம் ஸ்ரீ வாஞ்சிநாதர், அம்பாளின் பெயர் ஸ்ரீ மங்களாம்பிகை. இந்த தலத்தில் தேவர்களும் முனிவர்களும் கடும் தவம் இருந்து சிவபூஜை செய்திருக்கிறார்கள். தெய்வங்களே இங்கு வந்து சிவபெருமானை நோக்கி தவம் மேற்கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவு ஏன், யமதர்மர்க்கு சிவனார் அருளிய பேறு பெற்ற திருத்தலம் இது. ஆகவே இந்த தலத்தின் அம்மைக்கும் அப்பனுக்கும் வாகன தொண்டு செய்து வருகிறார் யமதர்மர். இதனால் யமதர்மர்க்கு இங்கு தனி சந்நிதி உள்ளது. இவரை வணங்கிய பிறகுதான் மூலவரை வழிபடுகின்றனர். நால்வர் பெருமக்கள் அருணகிரிநாதர், வள்ளலார் பெருமான் ஆகியோரால் பாடல்கள் பெற்ற திருத்தலம் இது. இந்த தலத்திற்கு வந்து தரிசிக்கும் பாக்கியம் இருந்தால்தான் இங்கு வந்து தரிசிக்க முடியும் என்பதும் ஐதீகம். அற்புதமான ஆலயம், தலம், தீர்த்தம், மூர்த்தம் என விசேஷங்கள் கொண்ட கோயில். யமபயம் முதலான பலவற்றிற்கு பரிகார ஸ்தலமும் இதுவே. இந்த பிறவியில் ஒரு முறையேனும் வாஞ்சியம் வந்து வாஞ்சிநாதரை தரிசித்துவிட்டு யமதர்மரையும் வணங்கினால் இந்த வாழ்க்கை நிம்மதியாகவும் நிறைவுடனும் அமைந்துவிடும் என்கிறார்கள் ஆச்சாரிய பெருமக்கள். இந்த கோயிலின் தீர்த்தம் குப்த கங்கை எனப்படுகின்றது. கார்த்திகை மாதத்தின் ஞாயிற்றுக்கிழமைகளில் இங்கு வந்து நீராடிவிட்டு இறைவனை தரிசித்தால் 7 ஜென்ம பாவங்களும் தீரும் என்பது ஐதீகம். குறிப்பாக கார்த்திகை மாத கடைசி ஞாயிற்றுக்கிழமை இன்னும் விசேஷமாகவும் கூட்டமாகவும் இருக்கும் என்கிறார்கள் பக்தர்கள். இத்தலத்தில் உள்ள குப்த கங்கை என்னும் தீர்த்தம் சிவபெருமானின் சூலத்தால் கங்கையின் பாவங்களை போக்கிட உருவாக்கப்பட்டது என்று கூறப்படுகிறது. காசியில் தன்னிடம் வந்து நீராடுபவர்களின் பாவங்களை கங்கை ஏற்கிறாள். இங்கு இருக்கும் குப்த கங்கையில் தனது 1000 கலைகளில் ஒன்றை மட்டும் காசியில் விட்டுவிட்டு மீதமுள்ள 999 கலைகளுடன் இங்கு ரகசியமாக குப்த கங்கை என்ற பெயருடன் கங்கா தீர்த்தத்தின் நீராடிய பலனை தந்தருளுகின்றாள். தட்சனின் யாகத்திற்கு சென்றதால் வீரபத்திரரால் தண்டிக்கப்பட்ட சூரியன் தனது ஒளியை இழந்தான். பின்னர் இந்த தீர்த்தத்தில் நீராடிதான் தனது ஒளியை பெற்றான் என்பது தலவரலாறு. காசியில் வழங்கப்படுவது போல் திருவாஞ்சியத்திலும் காசி கயிறு எனும் கருப்பு கயிறு வழங்கப்படுகிறது. காசியில் பாவமும் புண்ணியமும் சேர்ந்தே வளர்கின்றன. அதனால் நம் பாவங்களுக்கு காசியில் பைரவர் தண்டனை வழங்குகிறார். ஆனால் திருவாஞ்சியத்தில் புண்ணியம் மட்டுமே வளர்கிறது. அதனால் பைரவர் தண்டனை இங்கு இல்லை. இத்தல பைரவர் தண்டத்தை கீழே வைத்துவிட்டு தியான நிலையில் யோக பைரவராக மேற்கு நோக்கி எழுந்தருளியிருக்கின்றார். நாய் வாகனமும் இங்கு இல்லை. இவரை ஆசன பைரவர் என்று அழைக்கிறார்கள். திருவாஞ்சியத்தில் பைரவர் தவமிருந்து பொன்வண்டு வடிவில் ஈசனை வழிபட்டதாக தலபுராணம் கூறுகிறது. இத்தல பைரவரை பூச நட்சத்திரக்காரர்கள் வழிபட்டு மிகுந்த தனம் பெறலாம் என்கிறார்கள். யமதர்மனின் பாசப்பிடியில் இருந்து யாரும் தப்ப முடியாது. அத்தகைய மரண பயத்தை, யம பயத்தை அடியோடு போக்கும் திருத்தலம்தான் ஸ்ரீவாஞ்சியம் எனும் திருவாஞ்சியம். ஒருமுறை லக்ஷ்மி தேவி மகாவிஷ்ணுவிடம் கோபம் கொண்டு பிரிந்து சென்றாள். திருமகள் இல்லாததால் வைகுண்டம் விட்டு பூலோகம் வந்தார் விஷ்ணு. சந்தன மரக்காடுகள் நிறைந்த பகுதியில் சிவலிங்கம் ஒன்றை கண்டு அதற்கு பூஜை செய்து வழிபட்டார். இதையடுத்து ஈசன் மகாலட்சுமியை அழைத்து வரச் செய்து மகாவிஷ்ணுவோடு சேர்த்து வைத்தார். திரு என்றழைக்கப்படும் திருமகளை மகாவிஷ்ணு வாஞ்சையால் விரும்பி சேர்ந்த இடம் என்பதால் இந்த தலம் திருவாஞ்சியம் என்று பெயர் பெற்றது. கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி இங்கு வந்து இறைவனை வழிபட்டால் ஒற்றுமை பலப்படும் என்பது நம்பிக்கை.
ஸ்ரீவாஞ்சியம் வாருங்கள், பிறவி பயனை பெறுங்கள், 7 ஜென்ம பாவம் நீங்கி புத்துணர்வுடன் வாழ்வீர்கள். ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம்.